குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, சதயம் நட்சத்திரம். சுயபுத்தி சொல் புத்தி. இன்று எல்லோரும் சுயபுத்தி தான் முக்கியம். என் வாழ்க்கையை நான் தான் அமைத்துக் கொள்கிறேன், நான் அதில் சீராக இயங்க சுயபுத்தி தான் முக்கியம். சொல்வோர் 1000 இருப்பார்கள், 1000 சொல்லுவார்கள். அதையெல்லாம் கேட்டு நாம் நடக்க முடியாது, நம் புத்திப்படி தான் நடக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அது ஏற்புடைய கருத்தா என்றால் ஏற்புடைய கருத்து தான், எல்லோருக்கும் அல்ல. ஒரு சிலர் இருக்கிறார்கள், தவறாகவே யோசிப்பார்கள். அவர்கள் எடுக்கின்ற முடிவு அத்தனையும் தவறில்தான் முடியும், நஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்படிப்பட்டவர்கள் சுயபுத்தி கூடாது. அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சுயபுத்தி கூடாது. ஒருவர் இருக்கிறார், திருமணம் நடந்துவிட்டது, 2 குழந்தைகள் இருக்கிறார்கள், படிக்க வேண்டும், அவர்கள் ஆளாக வேண்டும், இவர்கள் தனது குடும்பத்தை நடத்த வேண்டும், சாப்பிட வேண்டும், எல்லாம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் இவர் சம்பாதிக்க வேண்டும், நல்லபடியாக சம்பாதிக்க வேண்டும், வறுமையற்ற வாழ்வு வேண்டும். ஆனால் இவரது குணமே எது நஷ்டமோ சரியாக அதை தேர்ந்தெடுத்து அதன் வழி நடந்து நஷ்டப்படுவார். அப்படி இருந்தால் மனைவி குழந்தைகள் நிலை என்னாகும்? இப்படிப்பட்ட மக்களுக்கு சொல் புத்தி தான் வேண்டும், சுய புத்தி கூடாது. அந்த வீட்டாரின் நன்மையை கருதி சொல் புத்தி தான் தேவை. சரி, இந்த அமைப்பு யாருக்கு வரும்? இதை பற்றி ஜாதகம் ஏதாவது சாஸ்திரம் சொல்லுகிறதா என்றால் சொல்லி இருக்கிறது, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? சந்திரனுக்கு 2 பக்கங்களிலும் தீய கோட்கள் இருப்பின், பாவ கிரகங்கள் இருந்தால் அன்னாரது புத்தி கெடுக்கும் வழியில் மட்டுமே செல்லும், பணம் கொடுக்காது, நன்மையை செய்யாது. இப்படிப்பட்டவர்கள் சுய புத்தியை விடுத்து சொல் புத்தியை கேட்க வேண்டும். மனைவி சொல் அல்லது தான் மதிக்கும் பெரியவரின் சொல், இதை கேட்டு அதன்படி நடந்தால் நன்றாக இருக்கும். ஏன்? சந்திரன் முதலில் யார்? இந்த சூத்திரத்தில் இந்த வீட்டிலென்றே சொல்லவில்லை, 5ஆம் வீடு, 7ஆம் வீடு, 1ஆம் வீடு, எதையும் சொல்லவில்லை. சந்திரனுக்கு 2 பக்கங்களிலும் கொடிய கோட்கள் இருப்பின். சந்திரன் யார்? மனசுக்காரகன். இந்த மனசுக்காரனுக்கு முன்னும் பின்னும் தீய கோட்கள் இருப்பின், இதுவும் ஒரு பாப கத்திரி யோகம். மனசுக்காரகன் சந்திரன் மனதை கெடுப்பான், கூடாத புத்தியை கொடுப்பான், அதன்படி அவன் செயல்படுவான், கஷ்டத்தை அனுபவிப்பான். இவன் அனுபவிப்பது மட்டுமல்ல, மனைவி குழந்தைகளும் அனுபவிப்பார்கள். இந்த நிலை நீங்க வேண்டும் என்று சொன்னால் சுய புத்தி இவனுக்கு கூடாது, இவனுக்கு சொல் புத்தி தான் வேண்டும். சுய புத்தி என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நல்ல ஒரு சித்தாந்தம்தான். ஏன்னா தன் புத்திக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அதுதான் நல்லது. ஆனால் விதிவிலக்காக ஒரு சிலருக்கு சுய புத்தி ஆபத்தை கொடுக்கும்.
அவர்கள் கண்டிப்பாக சொல் புத்திக்குத்தான் மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட அமைப்பை காட்டுவதுதான் இந்த அமைப்பு. சந்திரனுக்கு இரு பக்கங்களிலும் தீய கோட்கள் இருப்பின் தனது புத்தியால் தான் கெடுவான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். உத்திரட்டாதி, அஸ்வினி, மிருகசீரிஷம், புனர்பூசம், மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், அனுஷம், மூலம், உத்திராடம், அவிட்டம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். இந்த நாளை இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள். அந்த அளவுக்கு லாபத்தையும் மதிப்பையும் கொடுக்கும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, நல்ல நாள். வேலையில் சிறப்பு மற்றும் இன்று நீங்கள் எதை செய்தாலும் அதனால் உங்களுக்கு நன்மை உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, காக்கா தலையில் பனங்காய் என்று சொல்வார்கள். சிலர் குருவி தலையில் பனங்காய் என்று சொல்வார்கள். அதாவது அதிக பளு என்பதற்கு இந்த ஒரு ஓமானத்தை சொல்வார்கள். இன்றைய தினம் மிக அதிகமான ஒரு பளுவினை நீங்கள் சுமக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். கவனம். கடகராசி அன்பர்களே, ஒரு புது உறவு, அந்நிய உறவு, ஒரு புது எண்ணம், இவைகளெல்லாம் இன்று உங்களுக்கு நன்மையை செய்யும். நன்மையை மட்டுமே செய்யும். சிம்ம ராசி அன்பர்களே, வளர்க்க வேண்டிய உறவுகளை வளர்க்கும் நாள் இந்த நாள். நட்பால் சில நன்மைகளை அடையும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, கஷ்டம் அகலும் நாள். அதை அகற்றுவதற்காக எந்த விதமான கஷ்டமும் நீங்கள் படாமலேயே அந்த கஷ்டம் உங்களை விட்டு அகலும். இது இன்று நடக்கும் ஒரு விஷயம். துலாம் ராசி அன்பர்களே, குழப்பம் தெரிகிறது, தடுமாற்றம் தெரிகிறது. கூடுதல் கவனத்துடன் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யும் வேலையும் பிரமாதம், சிறப்பு. அதனால் நீங்கள் அடையும் நன்மையும் சிறப்பு. வெளிப்படுவதும் சிறப்பாக இருக்கிறது, வந்து சேருவதும் சிறப்பாக இருக்கிறது. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, நன்முயற்சி இன்று உங்கள் முயற்சி. 10 விதமான முயற்சிகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முயற்சியில் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் என்று இருக்கிறது. சரியாக அந்த ஒரு முயற்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து வெற்றி பெறுவீர்கள். இதற்கு கூடுதல் அறிவும் கூடுதல் கவனமும் தேவை. அது இன்று உங்களிடம் இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே,
2 விஷயங்களில் கூடுதல் கவனம். ஒன்று பண விஷயம், இன்னொன்று பேச்சு. இந்த 2லும் இன்று சற்று கவனம் கண்டிப்பாய் தேவை. கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையோடு ஒரு வேலை செய்து நீங்கள் எந்த அளவு வெற்றி வேண்டுமென்று எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவை அல்லது அதற்கு மேல் அதிக அளவை பெறக்கூடும். இன்று உங்களது தன்னம்பிக்கை உங்களை உயர்த்துகிறது. மீனராசி அன்பர்களே, இன்று இடைவிடாமல் ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கும். அது என்ன சிந்தனை? இன்றைய பொழுது நல்லபடியாக இருப்பதற்கா என்றால் அது இல்லை. தொலைநோக்கு திட்டம், நாளைய வெற்றி, இது போன்ற விஷயங்களில் முழுமையாக நீங்கள் ஈடுபாடு காட்டி அதற்கு தேவையானதை பெற்றுக்கொள்வது நடக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.